அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அழகி படத்தில் நினச்சேன் கட்டச்சி சரஸ்வதி. தெரியுதா? நான் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். எனக்கு 3 குழந்தைங்க. என் குழந்தைங்கள பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கேன். நான் நடித்த படத்தை மறுபடியும் என் குழந்தைங்களாம் பார்க்குறதுக்காக நான் கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். சார் 22 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணி என்னை கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கி நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல. சார் ஞாபகத்துலாம் நாங்கள் இருப்போமா அப்படின்ற மாதிரி இருந்தோம். சார் என்ன மறக்க மாட்டாங்க, இருந்தாலும் அப்படியே போயிடுச்சு. ஆனாலும் சார் ஞாபகம் வச்சு கால் பண்ணி பேசினாங்க. ஒரே ஒரு வருத்தம், சாரை பார்க்க முடியல அப்படின்றது. சாரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்தேன், ஆனால் சாரை பார்க்க முடியல. நாங்கள் எல்லாரும் எங்கள் ஃபேமிலி எல்லாரும் இன்னும் நான் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. நான் டேரெக்டாக இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லலான்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்திருக்கேன். படம் ரொம்ப வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் குழந்தை நட்சத்திரமாக நடித்த படம் இப்போ உங்கள் குழந்தைங்களோட போய் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் அழகி தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அடுத்ததாக சண்முகம் கேரக்டரில் நம்ம இது 3ஆக பிரிக்கிறோம் அப்படின்ற முன்னாடியே சொன்னோம். ஸோ அதில் 8 வயது சண்முகமாக நடித்த திரு ராமு சரவணன் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம் சார். நான் தான் ஓட்ட ட்ரௌசர் போட்டுட்டு வந்தேன் சண்முகம். ரெக்கக்னேஷனுக்கு சொன்னேன். 2 நாள் முன்னாடி தான் சொன்னாங்க இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் இருக்குன்ட்டு. ஒரு 30 செகண்ட் கண்டென்ட் தான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த பிரதர் பேசிட்டாரு. அப்புறமாட்டி மேலே உட்காந்து யோசிக்கலான்னு பார்த்தா அண்ணன் பேசுறதை பார்த்து எதுவுமே மைண்டில் ஓடலை. 8 வயசில் படம் பார்க்கும்போது எதுவுமே புரியல, நார்மலாக இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் வயசு வந்ததுக்கப்புறம் படம் பார்த்தோம். அப்படி பார்க்க ஆரம்பிச்சும் போது டெய்லி நைட்டு பார்க்க வேண்டியதாகிடுச்சு. அந்தளவுக்கு பிடிச்சி போச்சு. அண்ட் கண்டிப்பாக இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ரொம்ப ஒரு நல்ல படமாக இருக்கும். கேட்டு வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ. 15 வயசு சண்முகம் திரு சதீஷ் ஸ்டீஃபன் அவர்கள். ஸோ இப்போ சமீபம் உங்களை யூடியூப்பில் பார்க்க முடியுது பிரதர். நிறைய பேர் உங்களை இன்டர்வியூஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. மறுபடியும் எப்போ நாங்கள் உங்களை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோன்ற கேள்வி எனக்குமே இருக்குது. ஸோ அழகி பற்றின நினைவுகளோட உங்களோட அடுத்தடுத்த பிளான் என்னன்றதையும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப வருஷம் கழித்து அழகியை பற்றி பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 22 வருஷம் அது எப்படி போச்சுன்னு தெரியல. ஆனால் அழகியை பற்றி எப்பாவது டெய்லியும் யாராவது பேசிகிட்டே இருப்பாங்க. எங்கே போனாலும் இதை பற்றி ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. அழகி ஒரு மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்றது என் வாழ்க்கையில் கண்டிப்பாக அதை சொல்லணும். நான் நடிக்கும் போதே அந்த படம் எப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா காதல் எப்படின்னா ஒரு சின்ன பசங்களில் இவ்வளோ ப்ரீஃபாக எடுத்திருப்பார். அது பார்க்கும்போது சரி ஓகே நல்லா இருந்தது, இதெல்லாம் நல்லா இருக்குது. ஒளியிலே சாங்லாம் அது ஷூட் பண்ணும்போது கூட பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. இது எப்படி வரும் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு இருந்த நாலேஜ் அவ்வளோதான். ஓகே படம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த படத்துக்கு காவியத்தில் நம்ம நடிச்சிருக்கோன்ற ஒரு இது எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு ரொம்ப அது எப்படி சொல்கிறதே தெரியல. படம் பார்க்கும்போது படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒருத்தரும் அந்த கண்ணை தொடச்சிட்டு வெளியே வந்தாங்க. அப்பா நம்ம இப்படி ஒரு படத்தை நமக்கு முதல் படம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 22 வருஷம் அது நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் ஷூட்டிங் டைமில் சார் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா 25 வருஷம் ஆனாலும் அந்த படம் கண்டிப்பாக ரீகலெக்ட் ஆகிட்டே இருக்கணும்னு சொன்னார் என்கிட்ட. நான் எப்படி சொல்கிறாரு, 25 வருஷம் அது கண்டிப்பாக ரீகலெக்ட் ஆகுமா, இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. சரி ஓகே, அது அந்த டைமில் சொன்னது அழகியில். அதுக்கப்புறம் அதை பற்றி இன்னும் தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பாங்க. யாராவது எங்கேயாவது ஒரு இதில் படம் போட்டாலும் கால் பண்ணி இந்த மாதிரி படம் போட்டிருக்காங்க சார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு. எனக்கு ஆஃப்ரிக்காவில் ஒரு நாடு, அது என்னென்னே தெரியல, அங்கேருந்து ஒரு கால் எனக்கு வந்திருக்கு. ஒரு 1 years 2 years முன்னாடி. அது மாதிரி ஒரு இடத்துல ஜெர்மனி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க இன்னுமே ரசிகருங்க தமிழ்நாடு, அதாவது தமிழர்கள் எல்லாருக்குமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு நான் நம்ப முடியுமான்னு தெரியல. 1 monthக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், இந்த அழகி இந்த படம் திருப்பி ரீலீஸ் பண்ணணும், படம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் காதல்ன்றது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது அது என்ன இதுன்னே தெரியல. அவங்களுக்கு ஈஸியாக எல்லாமே கிடச்சிட்டதுனால காதலோட வலிமையோ அதோடைய அழகோ அவங்களுக்கு தெரியல, எல்லாமே ஈஸியாக கிடைக்கிது. பட் ஆனால் அந்த சண்முகன்ற அந்த கேரக்டர் அவளை பார்க்கும் போதே ஒரு பயம் இருக்கும். அவங்க அந்த பொண்ணு அவள் பார்த்து ஏதாவது இதாகிடுவாளோ, ஏன்னா அவளை துன்புறுத்தாமல் அவளை எந்த விதத்துலேயும் ஹர்ட் பண்ணாமல் அந்த காதலை அவன் வெளிப்படுத்திகிட்டே இருப்பான். அவங்ககிட்ட ஒரு ஷைனஸ் இருக்கும். சொல்லும் போது அதுதான் சொன்னார் எனக்கு.
அவனுக்குள்ள ஒரு பெண்மையான ஒரு இது இருக்குது அவனுக்குள்ள அவர் கூச்ச சுபாவம் அந்த பொண்ணை பார்க்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் வந்து அதை அவன் எக்ஸஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் அவனுக்கு பயமாகவும் இருக்கும். அவன் அப்படியே பார்ப்பான், அப்படியே அவன் பார்த்து அப்படியே திரும்பிப்பான் அப்படின்லாம் சொல்கிறாரு. அது உண்மையிலே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இப்போ அதை திருப்பி ஏன்னா அப்போ இருந்த காலகட்டங்களில் நான் பார்த்ததுக்கும் இப்போது வந்து தியேட்டரில் பார்க்க போகிறதுக்கும் அது இன்னமும் மெய் சிலிர்க்க வைக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அழகி வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கிற எல்லா மக்களும் வந்து பார்க்கணும். அதுவும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு தான் என்னோடய விருப்பம். அழகி ரிலீஸ் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கமர்ஷியலை நோக்கி போயிட்டு இருந்த அந்த நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது அது அதிகமாகிடுச்சுன்னு வைங்களேன். அப்போ கமர்ஷியல் போயிட்டு இருந்தாலும் அழகி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. காதலை வந்து திருப்பியும் உயிர்ப்பிச்சு கொண்டு வந்த ஒரு படம் தான் அழகி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நடித்த எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ் கிடச்சிது. கண்டிப்பாக இன்னமும் வந்து அழகி பெரிய அது நிறைய விஷயங்கள் எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அது எவ்வளோ நேரம் தெரியாது. நான் அழகி பற்றி பேசிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ இருக்குது அழகியில். அந்த சாங்காக இருக்கட்டும், இளையராஜா சார் ஒரு பெரிய கம்பேக் அந்த படம். நிச்சயமாக இப்போவும் அந்த சாங் இப்போ திருப்பி நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த வரிகளும் அந்த சாங் அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது எனக்கு. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். அதை பத்திரிக்கை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பாக அதுக்கான உதவி நீங்கள் செய்வீங்க நான் நினைக்கிறேன். தங்கர் சார் எதிர்பார்த்தேன், சாரை பார்க்கணும், ரொம்ப நாளாச்சு பார்த்து சாரை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். ஒன்று அதே மேம், ரொம்ப நன்றி மேம். சார் திருப்பி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். நிறைய இருக்குது, பட் அப்போ போய் உட்காந்ததுக்கப்புறம் ஞாபகம் வரும் எல்லாமே எனக்கு. இப்போது எனக்கு சொல்கிற வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டேனான்னு தெரில. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி.